வெல்கம் டு மசாலா குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடே கமகமக்கிற ஒரு செட்டிநாடு ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மசாலா குக்கிங் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் முழு மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் முழு தனியா, 6 பல் பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜார்ல பொடி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து 3 தக்காளியை தண்ணியில கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளியோட தோல் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சூடு ஆறுனதும் தோலை உரிச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி பவுல்ல போட்டு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல அரைச்ச தக்காளியோட 1/2 கப் தண்ணி, 1/2 நெல்லிக்காய் அளவு புளி தண்ணீர், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இது கூட வறுத்த அரைச்ச பொடியில 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்ப இதை தாளிக்க 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து தக்காளி கரைசலையும் 1 கப் தண்ணீரையும் சேர்த்துக்கோங்க. ரசம் கொதிக்க கூடாது. மேலே நுர வந்ததும் கொத்தமல்லியை தூவி இறக்கிக்குங்க. இப்போ சுவையான செட்டிநாடு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மசாலா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மசாலா குக்கிங் சேனல்.